நான் உன்னை தொந்தரவு பண்றதுக்காக வரல. நேரா பார்த்து மன்னிப்பு கேட்க தான் வந்தேன். 2-3 இடத்துல பார்த்திருப்போம், கவனிச்சிருப்போம். அவ்வளவுதான் நம்ம 2 பேருக்குள்ள தொடர்பு. ஆனா நான் உன்னை 1000 முறையாவது பார்த்திருப்பேன். கனவுல, என் மனசுக்குள்ள. அதான் திடீர்னு ஒருத்தர் உன்னை யாருன்னு கேட்டப்போ நான் கட்டிக்க போற பொண்ணுன்னு சொல்லிட்டேன். நான் சொன்னது உண்மைதான். இருந்தாலும் அப்படி சொல்லிருக்க கூடாதுன்னு அப்புறமா தான் தோணுச்சு. அதுக்காக என் மனசு திறந்து உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். என்ன மன்னிச்சிடு. நில்லுங்க. தப்பு பண்ணது நீங்க மட்டும் இல்ல, நானும் தான். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்தது தப்புதான். வேற வழி இல்ல. எல்லாமே என்னாலதான். எனக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுங்க. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. தயவு செஞ்சு உங்க ஃப்ரெண்ட வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். எல்லாத்தையும் மறந்துடுங்க. எல்லாம்னா எல்லாமே தான். நான் பண்ண தப்புக்கு நிரபராதியான என் ஃப்ரெண்ட்ஸுகளும் தண்டனை அனுபவிச்சாங்க. அவங்களோட இந்த பதில் நடவடிக்கையை வேண்டாம் நான் எப்படி சொல்ல முடியும்? இருந்தாலும் உனக்காக முயற்சி பண்றேன், முடிஞ்ச வரைக்கும். அப்புறம் எல்லாத்தையும் மறந்துருன்னு சொன்னல, மறந்துடுறேன். என்னோட கோபதாபம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். ஆனா போன ஜென்மத்துல எப்பவோ பார்த்து ஆசை தீராத ஒரு முகம் என் மனசுக்குள்ளேயே இருக்கு. அதை என்னால மறக்க முடியாது எப்பவுமே.